ஐயா, 16 வருஷத்துக்கு முன்னால குமாரனுடைய வீடு இங்க இருந்துச்சு. அது எங்க காணும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற இந்த ஊர்ல 16 வருஷத்துக்கு கதையை வந்து கேக்குறீங்களே, அந்த வீட்டை ஒரு சேட்டு வாங்கி இடிச்சு பெருசா கட்டிட்டாரு. சுசீலா, நான் எங்க தேடுறேன்? ஒண்ணுமே புரியல. வந்துடுவேன்னு டாக்டர் சொன்னாரு. நான் மத்தியானமா வந்துட்டேம்மா. அங்க நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ஏமா, சின்ன டாக்டர் சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டாரா? அது ஏன் கேக்குறப்போ, ஒரு நாள் அவருக்கு ஜுரம். ஜுரமா? ஐயோ, ஏமா அதுக்குள்ள பயந்துட்டீங்க? ஜுரம் வந்தது போல பாசாங்கு பண்ணி என்னையே நடுங்க வச்சுட்டாருமா. அவ்வளவுதானா? நான் என்னமோன்னு பயந்துட்டேம்மா. சரி. இந்த கஷாயத்தை குடி. எதுக்குமா கஷாயம்? விஷஜுரம் வந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கல, அதனால முன்னெச்சரிக்கையா இப்ப சாப்பிட்டு வைக்கிறது நல்லதா கண்ணு. அதுக்கு 2 டம்ளர் கஷாயமா? இல்லம்மா, இது உனக்கு, இது நம்ம சின்ன டாக்டருக்கு. சின்ன டாக்டருக்கா? சரிதாம்மா. அவருக்கு நீ வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, அவரு MBBS டாக்டர்மா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். 132. எஸ் சார். நான் இன்னைக்கே மெட்ராஸ் புறப்படணும். ஒரு டிக்கெட் புக் பண்ணு. என்ன சார் திடீர்னு புறப்படுறீங்க? நான் என்ன குமாருங்கிறவனை பத்தி சொல்லிருக்கிறேன். அவன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாக மெட்ராஸ் சிஐடி இலாக்காவுக்கு தகவல் வந்திருக்கு. அவனை எனக்குத்தான் அடையாளம் தெரியும். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு வந்திருக்கு. பசங்க எல்லாம் டிபன் சாப்பிடணுமா? போய் சாப்பிட்டு போங்கடா. இவங்களுக்கு ஒண்ணு டிபன் கிடையாது. போங்கடா வெளியா. ஐயா ஓசியில வானாயா, நான் காசு தரேன். காசு இல்லையா, தங்க கட்டிய கொடுத்தாலும் உள்ள விட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு 4 கௌரவ 2 பெரிய மனுஷன் ஒரு அந்தஸ்து உள்ளவன் எவனாவது என் ஹோட்டலுக்கு வர்றானா? மனிதனா மதிக்காதவன் எவன் அந்தஸ்து உள்ளவன்? சும்மா அழக்காவையும் இதுகெல்லாம் மனுஷ பிறவிகளா? அது சரி, இதுகெல்லாம் மனுஷ பிறவி இல்லைன்னா ஒன்னு எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? எல்லாம் அனாமத்துக்கு பிளாட்பாரம். இந்த பிளாட்பாரத்தில் எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவாக வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துசாமி ஐயர் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. 2 வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீ தொடச்சிருக்கிறீரு. இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உண்மை நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை கேட்கிறோம். இந்த வரும் நீர் கரடியா கத்துறாலும் சரி, காலநாளுக்கு சட்னி கொடுக்கணும். அப்ப நீ சட்னி கோச்சுக்காத, அவருக்கு ஆகார கோளாறு. தம்பி, இது சுடுகாட்டு காட்டேரி, இதுக்கு நரபலி கொடுத்தாதான் சரிப்படும். இன்னையில இருந்து சத்தியாகிரகம் எல்லாம் நீங்க வரிசையா படுங்க. கூட்டம் கூடட்டும், போலீஸ் வரட்டும். மனித உரிமையை பறிக்கிற பத்தி போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். என்ன ஆத்திரப்பட்டு படபட பேசிட்டீங்களா? கோர்ட்டு போலீஸ் நீங்க கொள்கையில எந்த அளவு உறுதியா இருக்கேன்னு சோதிச்சு பார்த்தேன். சோதனைக்கு நான் தான் நம்பிட்டேன். எவ்வளவு பெரிய பெரியாரெல்லாம் பெரும் சோதனையை கடந்து நாட்டுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க. நீ நம்ம கிட்ட வந்து பூடா ஓடுறிய நைனா சொல்லி அனுப்பையா? நல்லா சாப்பிடுங்க, வயிறு உடைக்க. தம்பி, இங்க சாப்பிடாதீங்க, நேரா சமய வீட்டுக்கு போய் உங்க இஷ்டம் போல விளாசுங்க. சும்மா இருக்கிற உடம்ப பாத்துக்க. ஓ சரி சரி, இரு நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஊருக்குள்ள ஹோட்டல் சேர்ந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல.
இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினிருந்தாரு, அவர் யாரு? அது ஒரு தருதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறது உபத்திரம் பண்ணிக்கிட்டு தெரியுது. ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார். இத போய் உம்மட்ட சொல்ல வந்தானே. நமஸ்காரம். மணி, ஒரு சேர் கொண்டு வா. இருக்கட்டும். இப்ப போனாரு, அவர் பேர் என்ன தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? தினம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றா போறா. அவளோட பேரெல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? அதுவும் தெரியாதுங்களே. நான் வர்றேன். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. மிஸ்டர் மது, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். பெரிய இடத்து பிள்ளையா பிறந்தும் கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டேன். நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது. எப்போ பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? நேற்று அந்த ஹோட்டல்காரங்கிட்ட அந்த அநாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு? அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்து பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க, நேரா சேரிக்கு போய் விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்திய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சோறாக்குறானுங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும். இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார். செய்தா சின்சியரா செய்யணும், இல்லன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன். என்ன சார் அது? இது ஒரு விதமான வலி. நீண்ட நாளா சொல்லப்படுத்துது. ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர் கிட்ட காட்டப்படாது? பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல, சுகந்தாப்படல. எனக்கு செழிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன சார் அது? செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். அப்ப நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு. அங்க டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்காரர். ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றோம். அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க. உங்க நோய் குணமாகிறது நான் கேரண்டி. ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாயை நன்கொடையா வச்சுக்கணும். தேங்க்ஸ். அப்புறம் 10 என்னாலும் கேளுங்க, தர்றேன். நல்லதுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் எங்க ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷம். கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்னங்க? என் பேரா சிதம்பரம். அடிக்கடி வந்து போங்க. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஓ, குட் மார்னிங். வாங்க உட்காரு. டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? எஸ். ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர். என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா? என்னத்த சார் சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த வலின்னு என்னதான் கேட்கிறாங்க. நானும் கொஞ்சம் டீட்டெயிலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம். டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை. வேண்ட ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும். அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும். அப்போ நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன். ரொம்ப ரைட். நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டோம். என்னங்க இது?
சம்திங் ப்ளீஸ். பரவாயில்லைங்க, வியாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன். நல்ல கொள்கை. சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்குறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க. அதனால வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் சுந்தர். உட்கார். உங்களுக்கு என்ன சார் உடம்பு? எனக்கு உடம்பு கொண்டு இல்லை சார். உங்ககிட்ட முக்கியமான விஷயமா தனிமையா பேசணும். என்னம்மா, கொஞ்சம் பொறுத்து வாங்க. என்ன சார் விஷயம்? இப்ப இங்க ஒருத்தர் வந்துட்டு போனாரு. அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? இன்னைக்கு தான் வந்தாரு. அவர் பேர் தெரியாது. எந்த ஊர் விசாரிக்கல. அவர் மறுபடியும் இங்க வருவார? வரலாம். அவர் மறுபடியும் இங்க வந்தார். அவர் யார், எந்த ஊர், இதுக்கு முன்னால எங்க இருந்தார், இந்த விவரங்கள் எல்லாம் விசாரிச்சு எங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா? ஏன் சார், என்ன விஷயம்? நாங்க ரொம்ப நாளா தலைமறைவா இருக்கிற ஒரு குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது அவரா இருக்கலாம்னு நான் சந்தேகப்படுறேன். சார், சந்தேகத்தின் பேர்ல எந்த முடிவுக்கும் வர்றது ரொம்ப தப்பு. அதனால ஒருத்தருடைய வாழ்வே பாதிக்கப்படலாம். ரொம்ப கரெக்ட் டாக்டர். அதனாலதான் இந்த விஷயத்துல உங்க உதவியை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன பொறுத்தவரையில அவர் ஒரு குற்றவாளியா இருப்பார்னு மனசால கூட நினைக்க முடியல. எதுக்கு நீங்களே அவர் நேரில் விசாரிச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாமே? செய்யலாம் டாக்டர். ஒரு குற்றவாளி விடுவிக்கப்பட்டு விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. இது என் சொந்த வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம். டாக்டர், ஒரு குற்றம் செய்யாத நான் சுமார் 2 வருஷ காலம் சிறைவாசத்தை அனுபவித்தேன். அதனால் என் மனைவியையும் ஒரே மகனையும் நிரந்தரமாக பிரிந்திருக்கிறேன். இந்த நிலை மற்றவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு விசாரிக்கிறேன். இது உங்களுக்கு சரி என்று பட்டால் உதவி செய்யுங்கள். நான் வருகிறேன். வணக்கம் டாக்டர். பொழுது விடிஞ்சு பொழுது போன இந்த பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு எங்களால பதிலே சொல்ல முடியல. எங்களுக்கு என்னமோ உங்க பிள்ளை மோகனுக்கு கொடுக்கணுங்கிறதுதான் ஒரே ஆசை. முந்தி கேட்ட போது படிப்பு முடியட்டும்னு சொன்னீங்க. இப்ப படிப்பு முடிஞ்சு பிராக்டிஸ் ஆரம்பிச்சாச்சு. இனிமே அதுல கல்யாண விஷயமா நான் இன்னும் மோகன்கிட்ட ஒன்னும் பேசல. உங்க பிள்ளை விஷயத்துல நீங்க சொன்னாலே நானும் கல்யாண விஷயத்துல பிள்ளைகள் இஷ்டப்படி நடக்கிறதான் பெரியவங்களுக்கு மரியாதை. சரி, அப்ப கேட்டு சொல்லுங்க. ஆகட்டும். பையன் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களே உங்க வீட்டுக்கு வர்றோம். அப்போ வர்றது கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லது. ஆகட்டுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா, என்னப்பா? என்னம்மா அவங்க கிட்ட அப்படி பேச அனுப்பிச்சிட்டீங்க? ஏன் இதோ பாருங்க, இனிமே யாராவது என் கல்யாண விஷயமா பேச வந்தா எனக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்லிடுங்க. என்னடா இது? ஓஹோ, அவங்களுக்காக சொல்றியா? இல்லம்மா, உங்களுக்கு தான் சொல்றேன். எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய சிரமத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. அது இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணு பார்க்கறதுல சிரமம் கொடுக்க மாட்டாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான். சும்மா இல்லையா தம்பி? பொண்ணு யாரு சொல்லப்பா, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அம்மா, சொன்ன மறுக்க மாட்டீங்களே? சும்மா சொல்லு தம்பி, அப்பாவே சொல்லி இருக்கிறாரு பிள்ளைங்க இஷ்டப்படித்தான் கல்யாணம்னு. அப்புறம் என்ன? ஆமாப்பா. அம்மா, வந்தம்மா, எங்க ஹாஸ்பிட்டல்ல சுமத்தின்னு ஒரு நர்ஸ் இருக்கிறா. யாரு? நர்ஸா? ஆமாம்மா. அது டாக்டர் நர்ஸ், நர்ஸ் டாக்டர் கனபொருத்தம். அட சும்மா இருயா. என்ன தம்பி, ஒரு ஜட்ஜி வீட்டு பிள்ளை போய் ஒரு நர்ஸையா கல்யாணம் பண்ணிக்கிறது? அது ஜட்ஜி பிள்ளைக்கும் நர்ஸுக்கும் பொருந்தாது. என்னங்க அம்மா, நீ வா சொல்றேன். என்னங்க கேட்டீங்களா உங்க பிள்ளை சொல்றது? ஆஸ்பத்திரியில யாரோ ஒரு நர்ஸ் இருக்காளா? போட்டுமே அவனதான் கட்டிக்க போறானா? மோகன், அம்மா என்னமோ சொல்றாளே? ஆமாப்பா. அப்படியா? சால்ரி முடிச்சுட்டா போச்சு. என்னங்க இது, நீங்களும் சேர்ந்துக்கிட்டு? சும்மா இரு.
கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். அந்த விஷயத்தை பிள்ளைகள் அபிப்பிராயம் எப்படி விட்டு விடுறதா? அது கரெக்ட். ஏன்பா பெண்ணுக்கு தாயார் தகப்பனா இருக்காங்களா? அம்மா மட்டும் தான்ப்பா இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான். ஐயோ பாவம், என்ன உடம்பு சம்பந்தம். போய் வேலையை பாரு. அது சரிப்பா, அப்ப நீ நம்ம வண்டி அனுப்பிச்சு பெண்ணுக்கு தாயார் அழைச்சு வர சொல்லு. நான் கிளப்புக்கு போயிட்டு வரேன். சரிப்பா. யாரு? லட்சுமியா? மகாலட்சுமி, இப்பவாவது உனக்கு வழி தெரிஞ்சது. ஏதோ குழந்தை மோகன் மேல இருந்த பாசத்துல அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இத்தனை வருஷமா இந்த வீட்டு பக்கமே வராம இருந்துட்டியே. கண்ணை பாதுகாக்க இமை இருக்கும் போது கைக்கு என்னம்மா வேலை? லட்சுமி, என்ன இருந்தாலும் உனக்கு கல்லஞ்சுதாம்மா. அப்படியே மனசை நான் கல்லாக்கலைன்னா மோகன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா? பெத்தவளுக்கு இதை விட வேற என்னம்மா வேணும்? உங்க நிறைஞ்ச மனசுக்கு உங்களுக்கு ஒரு குறையும் வராதுமா. லட்சுமி, என்ன இது? பிள்ளை இல்லாத பெருங்குறையை தீர்த்து வச்ச புண்ணியவதி. எந்த தாயும் செய்யாத பெரும் தியாகத்தை செய்த நீயா என் கால விடாத. லட்சுமி, நீ நல்ல சமயத்துலதான் வந்திருக்க. 10 மாசம் சுமந்து பெற்றவளாச்சு. உனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுமா? என்னம்மா விஷயம்? நம்ம மோகனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. பொண்ணு எங்கம்மா பாத்திருக்கு? பொண்ணோட தாயாரை கூட்டிட்டு வரதான் கார் அனுப்பியிருக்கோம். அவங்க வந்ததும் நீயும் கூட இருந்து பேசி முடிவு பண்ணு. அம்மா, இவங்கதாம்மா சுமதியோட தாயார். சரி, அப்பா கிளப்புக்கு போயிருக்காரு. நீ போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஓ, லட்சுமி, நீ சங்கர் நர்சிங் ஹோம்லயா வேலை செய்யற? ஆமாமா. சுமதி யாரு? என் பொண்ணுதாம்மா. உன் புருஷன் அங்கதான் இருக்காரா? அது ஏமா கேக்குறீங்க? ஏன்? அவர் குற்றவாளி இல்லைன்னு விடுதலையாகி எங்களை தேடி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே எங்களை காணாமல் தேடி அலைஞ்சு கடைசியிலே ஒரு சத்திரத்தில் பார்த்தார். பார்த்தவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டார். போனவர் திரும்பவே இல்லை. ஏன்? என் தலையெழுத்தம்மா. எவ்வளவுதான் ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க மனசுல சந்தேகம் வந்துட்டார். அதுக்கு விமோசனம் ஏது? அவர் உன்னை சந்தேகப்பட காரணம் அப்போது கை குழந்தையாக இருந்த சுமதியை எம்மடியில் கண்டதுதான். புருஷன் ஜெயில கொண்டாடி கையில குழந்தை. மானமுள்ள எந்த புருஷன் தான் இதே பொறுத்துக்கிட்டு அவளோட குடித்தனம் பண்ணுவான்? அம்மா, அவசரப்பட்டு நீங்களும் அவரை போலவே முடிவு கட்டிடாதீங்க. உங்களுக்கு மோகன் எப்படியும் அப்படித்தான் சுமதி எனக்கு. சுமதி உன் மகள் இல்லையாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் என் வயற்றில் பிறந்தவனையே என் பிள்ளை என்று சொல்வதற்கு என்னிடம் ஒரு ஆதாரமும் இல்லையே. ஓஹோ, ஆதாரம் தேடிக்கொள்ளத்தான் இந்த அநியாயத்தை செய்யறியா? மோகனிடம் நேரடியா சொந்தம் கொண்டாட வழி இல்லை, அதனால மகளை விட்டே வலவீட்டு பிடிப்போம்னு பாத்தியா? வேண்டி மானத்தை தான் பறி கொடுக்க மனசாட்சி கூடவா இல்லாம போச்சு. அம்மா, சுமதிக்கும் மோகனுக்கும் காதல் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு தாய் மனசார நினைக்க கூட முடியாத பாதகத்தை நான் செய்தேன்னு வாய்ப்பூசாமி சொல்றீங்களேம்மா, இது உங்களுக்கு நியாயமா? மானம் கட்ட பேச்சு கூட இதுக்கு துணிய மாட்டாளே. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இந்த வார்த்தையை யார் சொல்லக்கூடாது அவரே சொல்லிவிட்டார். மற்றவர்கள் சொல்வதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆமாண்டி, மானத்தையும் மனசாட்சியும் பறிகொடுத்த ஒரு விபச்சாரி எதற்கும் கவலைப்பட மாட்டாள். ஆமா, அனாதை குழந்தைகளை வளர்க்கும் அத்தனை பேருக்கும் அந்த பட்டம் பொருந்துமானால் நானும் விபச்சாரிதான். என்னை எச்சரித்து கேட்கறியா? வெளியே இனி எந்த காலத்துல இந்த வீட்டில் அடி எடுத்து வைக்க கூடாது. போறேன் போறேன். உண்மை என்னைக்காவது வெளிப்படும் போது உங்க அவசரப்பட்டிற்காக நீங்களே வருத்தப்படுவீங்க. யாரு? லட்சுமியா? அம்மா, என்னங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன என்ன பயங்கர உலகமடா இது. அம்மா, மோகன், சுமதியை நீ மணக்க முடியாது. அவளை மறந்து. அம்மா, ஆமாப்பா, இது நடக்க கூடாது. காரணம் பொருந்தாத மனம். அவள் ஏழை என்பதனாலா? மோகன், இதுக்கு மேல என்ன எதையும் கேட்காது. இந்த ஜென்மத்தில் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்க கூடாது. இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, எந்த ஜென்மத்திலும் என்னால் சுமதியை மறக்கவே முடியாது. அப்படி இல்ல மோகன், எல்லாம் காரணத்தோட தான் சொல்றோம். நீ அந்த பொண்ணை மறந்துடும். மோகன்,
எல்லாம் உன் நன்மைக்காக தப்பா சொல்றோம். நல்ல இடமா பார்த்து நாங்களே ஏற்பாடு செய்யறோம். அம்மா, உங்க விருப்பத்துக்கு மாறாக நான் இதுவரையில நடந்ததில்லை, இனிமேலும் நடக்க போறதில்லை. ஆனா உங்களை ஒண்ணு கேட்கிறேன், தயவு செய்து இனிமே என் கல்யாணத்தை பத்தின பேச்சே எடுக்காதீங்க. மோகன், கனகா, என்ன சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அப்புறம் பேசலாம் வா. அம்மா, அவங்க வீட்டுல எதுக்கம்மா கூப்பிட்டாங்க? அம்மா, அங்க என்னம்மா நடந்தது? அம்மா, அவங்க என்னம்மா சொன்னாங்க? சொன்னாங்கடி, என்ன வேசின்னு சொன்னாங்கடி, என்ன விபச்சாரின்னு சொன்னாங்கடி. உன்னால எனக்கு ஏற்பட்ட பழி கொஞ்ச நஞ்சுமா? ஏண்டி, அவங்க எதுக்காக என்னை கூப்பிட்டாங்கன்னு உனக்கு தெரியாது? சொல்லுடி, தெரியாது? தெரியும். தெரிஞ்சுதான் என்னை அனுப்பிச்சியா? தெரிஞ்சுதான் என்னை அவமானப்பட போக சொன்னியா? ஏண்டி, பிச்சைக்காரியின் பெண்ணான உனக்கு பெரிய எடுத்து பிள்ளையின் மேல் காதலா? காதலா? என்ன மன்னிச்சிடுமா, என்னாலதானே உனக்கு இவ்வளவு அவமானமும் ஏற்பட்டது. மாத்திரம் தீரலைன்னா என்னை இன்னும் அடியுமா? இதுவரைக்கும் கடுமையா பேசியாவது இன்னைக்கு கை நீட்டி அடிக்க வேண்டும் வந்திருக்கேன். கண் கல்கிறமா என் தங்கமே, மோகனுக்கும் உனக்கும் பொருந்தாது. அவனை மறந்து அம்மா, அம்மா, சுமதி, சின்ன டாக்டர் எப்பமா வருவாரு? நான் என்ன அவருக்கு அந்தரங்க காரியதர்சியா? ஏன் அவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? இல்லம்மா, யாரோ ஒருத்தர் வந்து அவர் பார்க்கணும்னு சொன்னாரு. 10 மணிக்கு வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சேன். அவர் வர்ற நேரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. இனிமே ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்டே போய் கேளுங்க. ஏன் இந்த நோயாளி கேஸ் ஷீட்ல ஒண்ணுமே குறிப்பிடுதில்ல? 9 மணிக்கு மருந்து கொடுத்தீங்களா? மறந்துட்டேன். ஏன்? ஐம் சாரி, என் மனசு சரியில்லை. இது ஹாஸ்பிட்டல், நான் டாக்டர், நீங்க நர்ஸ். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய கடமையை செய்ய தவறிட்டா அதனால பாதிக்கப்பட போறது ஒரு நோயாளி. பதில் சொல்ல வேண்டியவன் தான். ஞாபகம் இருக்கு. டாக்டர், இது ஆஸ்பத்திரி, நான் நர்ஸ். இங்க சொந்த விருப்பு வெறுப்புகள் இடம் கிடையாது. சுமதி, ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. சார், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. மன்னிக்கணும், நீங்க சொன்னது போல டாக்டர் நர்ஸுங்கிற முறையிலேயே பழகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை சுமதி, நான் சொல்றது நம்பு. எனக்கும் புரியாம என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்ப நான் உன்னை கேட்டுக்கிறது, நீ என்ன ஒண்ணும் தவறா நினைக்க கூடாதுங்கிறது. அதேதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க காட்டின பரிசுத்தமான அன்புக்கு பலன் கருதாத அன்பு செலுத்தினேன்னு தவிர நீங்க பணக்காரங்கிறதுக்காக உங்களோடு பழகல. உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டேன்னு தவிர உங்களை கட்டுப்படுத்த நினைக்கல.
உங்களை கண்டு நான் மயங்கிறேன் தவிர உங்களை மயக்க நினைக்கல. இது மத்தவங்க உணராது போனாலும் நீங்க உணர்ந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். சுமதி, நீ என்ன பத்தி தவறாகத்தான் நினைச்சிருக்கேங்கிறது உன் வார்த்தைகளே சொல்லுது. டைம் ஆயிடுச்சு, ஆபரேஷன் புறப்படுங்க. Cotton. Scalpel. I said scalpel. Sorry. Doctor. Chloroform. What? மயக்க மருந்து கொடுக்கலையே. I'm sorry. I'm not all right. ஏப்பா 2 நாளுக்கு இதெல்லாம் இருக்கு. கூட 4 நாள் தங்க வேண்டி வந்துட்டா என்னமா செய்யறது? அதெல்லாம் இல்ல, எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப ஊருக்கு போற. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மோகன், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா நீ சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்க. கனகா, சும்மா இரு. அவன் தான் மனசு சரியில்லை, ஒரு மாறுதல் ஒண்ணுன்னு நினைக்கிறான். போயிட்டு வரட்டுமே. வாப்பா. நான் வர்றேம்மா. மோகன், வாழ்க்கையில சில சமயம் நாம விரும்பாத நிகழ்ச்சிகளும் நடக்கிறது உண்டு. அதுக்காக மனசை தளரவிடக்கூடாது. ஒன்றை நினைக்கும் அது ஒழிந்திட்டொன்றாகும், அன்றி அது வரினும் வந்தெய்தும். ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும். இதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும் அது அவனை பாதிக்காது. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ. பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபமல்லவா, ஒளி பிறக்கும் முன்னே அணைத்த பாபமல்லவா. கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ. பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபமல்லவா, ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாபமல்லவா. வேதனைகள் தீருவதுண்டோ, நீ
நாயகனந்தோ கண்ணும் கண்ணும் பேசியது உன்னாலன்றோ இந்த காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாவம் அல்லவா அந்தி வரும் சென்றலுக்கு மாற்றமில்லையே ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே அந்தி வரும் சென்றலுக்கு மாற்றமில்லையே ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றமில்லையே திங்கள் வரும் பாதையிலும் மாற்றமில்லையே சிந்தை கொண்ட காதல் மட்டும் மாறுவதுண்டோ கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ இன்ப காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ இருவிழி போல காத்திருந்து நீரம் இறைத்தேன் பூமுடிக்கும் ஆடை கொண்டு சோலை அடைந்தேன் பூமுடிக்கும் ஆடை கொண்டு சோலை அடைந்தேன் அங்கு புயல் வீசி காதல் கோடி சாண்டிட கண்டேன் கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ இந்த காதல் இசை பாடியதும் நீயே அன்றோ பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபமல்லவா தீபமல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாபமல்லவா பாபமல்லவா காதல் இசை பாடியது நீயே அன்றோ கண்ணும் கண்ணும் பேசியது உன்னாலன்றோ இந்த காதல் இசை பாடியது நீயே அன்றோ நர்ஸ் டாக்டர் மோகன் எங்க இருக்கார்? அவர் லீவ்ல போயிருக்கார். ஓ ஏன் பெரிய டாக்டர் இருக்கார், வாங்க. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் போட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. தகப்பன மக கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சு என்ன கவனிச்சுக்கிறேன். இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறேன். பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். உன்னை கத்தவன் ரொம்ப பாக்கியசாலி. ஏமா சிரிக்க?
இந்த எக்ஸ்ரே பொம்பளை வார்டு போக வேண்டியது. இந்தாம சுமதி, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. நீங்களும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நான் எடுத்து வளர்க்கிற பொண்ணு எனக்கே வைத்தியம் செய்ய கொடுக்குது. இது கை குழந்தையா இருக்கும்போது இதை தூக்கிட்டு உங்க அம்மா இங்க வைத்தியம் பார்க்க வந்தாங்க. இப்ப என்னடா என்ன இருக்குது? இவங்க வந்து எத்தனை வருஷமாவது? அது ஒரு 16 வருஷம் இருக்குங்க. 16 வருஷம். என்ன சார் இப்படி பாக்குறீங்க? உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? ஆமா. பார்க்கலாமா? போய் பார்க்கலாமே. கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், நானே வரேன். அம்மா அம்மா, இவர் என்ன பார்க்கணும்னு வந்திருக்காரு. யாரு? என்னங்க? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நான் வரேன். என்ன சார் இது அவ்வளவு ஆர்வத்தோடு விசாரிச்சீங்க? ஆமா அம்மா, சுமார் 16 வருஷங்களுக்கு முன்னாலே என் மனைவியும் மகளையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டு திரும்பி வந்து எங்கெங்கயோ தேடி பார்த்தேன். கடைசியா கிடைச்ச தகவல்ல இருந்து நீங்களும் ஒரு குழந்தையோட இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து 16 வருஷமாச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்க தான் அவங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். ஏன் சார், உங்க மனைவியும் பச்சை குழந்தை அனாதையை விட்டுட்டு போக எப்படி சார் உங்களுக்கு மனம் வந்தது? சுமதி, அது கேட்கறதுல நியாயம் இருக்குமா? என் மகள் இருந்திருந்தாலும் இந்த கேள்விதான் என்ன கேட்டு. அது சரி, அவங்களை எங்க விட்டுட்டு போனீங்க? இதே ஊர்ல தான் விட்டுட்டு போனேன். அவங்கள பத்தி அடையாளம் ஏதாவது? அடையாளம் என்னத்த சொல்றது? என் மனைவி பேர் சுசிலா. இதோ இந்த போட்டோவை பாருங்க. ஐயா, நீங்க தேடி வந்தது வீண் போகல. அம்மா, ஆனா உங்க மகளை மட்டும்தான் நீங்க பார்க்கலாம். என் மகளா? எங்கம்மா இருக்கிற? இதோ இவதான் உங்க மகள். அம்மா, இவளா என் மகள்? இவளா என் மகள்? இவளா என் மகள்? எங்கே அம்மா? எங்கே? இவளை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கே இறந்துட்டா. இறந்து விட்டார். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்போ நீங்க எனக்கு அம்மா இல்லையா? இல்லேன்னு சொல்ல எனக்கு மனசு வருமா? இந்த படத்துல இருக்கிறவதான் உன்னை பெத்த தாயா. சுமதி, உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உன் தாயார பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு ஓடோடி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்காம போயிட்டா. நீயாவது உங்க அப்பாவை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா? உங்க அம்மா இறக்கும் பொழுது உன் எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கனவு கண்டிருந்தாளோ அதை நினைவாக்குறது தான் என்னுடைய லட்சியம். அம்மா, அனாதையா இருந்த என் குழந்தையை இத்தனை நாள் காப்பாற்றின உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவன். சுமதியை அழைச்சுக்கிட்டு நீங்களும் என் பங்களாவுக்கு வந்துடுங்க. மன்னிக்கணும், நீங்க சுமதியை அழைச்சிட்டு போங்க. அம்மா, நிஜமா தான் என்ன போக சொல்றியா? எல்லாம் உன் நன்மைக்காகத்தானுமா சொல்றேன். வேண்டாம்மா, அந்த நன்மை எனக்கு வேண்டாம். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்காக, நீ அனுபவிச்ச துன்பம் எல்லாம் என்னை ஆளாக்குறதுக்காக. உன் கண்களில் கண்ணீர் வற்றி போக காரணமாயிருந்த நான் என்னைக்கு நல்ல வாழ்க்கை கண்டவுடனே உன்னை விட்டு போயிடுவேனா? அம்மா, பாலும் பழமும் சாப்பிட்டு பட்டு மெத்தையில் படுப்பதை விட பழம்புடையை கட்டிய உன் மடியில் கிடந்து தூங்குவாமா எனக்கு நிம்மதி. சுமதி, என்ன இருந்தாலும் உன் தகப்பனார் அழைக்கும் போது. அம்மா, சுமதி விஷயத்தில் உங்களுக்கு இருக்கும் உரிமை எனக்கு கிடையாது என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவளுக்கு கல்யாணம் செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு. அந்த ஆசை நல்ல விதமா நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் நானும் சொல்றேன். சுமதி என்னோடு இருக்கும் வரை நீங்க நினைக்கிறது போல தகுதியான மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேன். அவ கல்யாணம் முடியும் வரையாவது அவ என்கிட்டதான் வளர்ந்தாங்கிற விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். சுமதி, அம்மா, என்னை விட்டு பிரிஞ்சா போக சொல்றேன். பிரிஞ்சு போறதா ஏன் நினைக்கிற சுமதி? எப்ப வேணாலும் உன்னை வந்து அவங்க பாக்குறாங்க, நீ அவங்கள போய் பாரு. அப்ப நாங்க புறப்படுவோம். வாங்க, எங்களை இத்தனை காலமும் ஆதரிச்சு வந்த டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம். சரி.